ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக நீ செஞ்ச முயற்சிக்கும் உன்னுடைய கடினமான உழைப்புக்கும் சேர்த்து தான் உனக்கான பலனை அதிர்ஷ்டமாக கொடுக்க வந்திருக்கேன். நீ பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் இப்போது பலன் கிடைக்க போகுது. யாருக்குமே கொடுக்காத அதிர்ஷ்டத்தையும் என்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் ஆசீர்வாதத்தையும் தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்கறதுக்காக இந்த சாயப்பா ஓடோடி வந்திருக்கேன். பல நேரங்களில் உன்னால் என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு வேலை இருக்குது. என் ஆலயத்துக்கு வரணும்னு நீ நினச்சாலும் வர முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடுது. இருந்தாலும் நான் எதுவுமே நினச்சிக்க போகிறதில்ல. ஏன்னா உன்னுடைய வேலையில் நீ முழு கவனத்தையும் செலுத்தி அதையே முழுவதுமாக நினச்சி வேலை செய்யும்போது அதுவும் என்னை பிரார்த்திப்பதற்கு சமம்தான். உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சாலே அதற்குரிய பலனாக உன் வாழ்க்கையவே என்னால் மாற்றி காட்ட முடியும். யாருக்கிட்ட எப்படி இருக்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ளணும் நீ கற்றுக்காத வரைக்கும் உனக்கு நீயே எதிரியாகத்தான் இருப்பாய். ஆமீன் செல்லமே. இன்னும் கூட பல பேர்கிட்ட நீ பேசி பழகி என்னதான் வெளியில் வந்துட்டாலுமே இன்னுமே யாருக்கிட்ட எப்படி பேசுனா எது சரியாக இருக்கும், யார் எப்படி பேசுனா தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, யார் நம்ம சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்ற அந்த விஷயங்கள் உனக்கு புரிபடலை. இதை தான் வாழ்க்கையில் பக்குவப்படுறதுன்னு நான் சொல்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ பேச்சை குறைச்சிக்கிட்டு உன்னை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறதையும் அவர்களுடைய செயல்களையும் அவர்கள் செய்யக்கூடிய வேலையையும் கவனித்து பாரு. அதன் மூலமாக தான் நீ வாழ்க்கையை கற்றுக்க முடியும். வாழ்க்கையில் தான் யார்கிட்ட எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும் பழகணுன்ற எல்லா விஷயங்களும் பாடமாக உனக்கு கற்றுக் கொடுக்கப்படும். இப்போது உன் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப சூழ்நிலையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காகவே மனக்கவலையே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும், எதை பார்த்தும் பயப்பட வேணாம். ஏன்னா உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் இந்த சாயப்பா நான் இருப்பேன். நீ கீழே தவறி விழுக நேர்ந்தாலும் உன்னை தாங்கி பிடிப்பேன். நீ மனசொடைஞ்சு போய் வருத்தப்பட்டாலும் உன்னை தட்டி கொடுப்பேன். நீ யாருக்கும் தெரியாமல் கண் கலங்கி நிற்கிற நேரத்துலலாம் உன் கண்ணீரை துடைக்கவும் இந்த சாயப்பா வந்துக்கிட்டு தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நிதானமாக அமைதியாக இருந்தாலே போதும். எல்லா விஷயங்களையும் உன்னால் மாற்ற முடியாது. ஆனால் இந்த சாயப்பாவின் துணை உனக்கு இருப்பதனால அனைத்தையும் நீ நினச்சது போல மாற்றி அமைப்பதற்கு உனக்கு உதவியாக நான் இருப்பேன் என் செல்லமே. இப்போ நீ கண்ணீர் வடிக்கும்படியும் கவலைப்படும்படியும் எல்லாமே நடக்குதே நினச்சி வருத்தப்படாத. இந்த சாயப்பா என் அன்பு குழந்தையாகி நீ அழுகும்படியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்? நிச்சயமா இல்லை. எல்லாத்தையுமே ஒரு கணக்கோட காரியத்தோடு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போது எதற்காக நீ கண் கலங்குறியோ, எதை நினச்சி வருத்தப்படுறியோ அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு உனக்கு சாதகமாக முடிக்கிறதுக்காக தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் நல்லது நடக்க தாமதமாகுதுன்னு யோசிக்கிறியா? நிச்சயமா உனக்கு தேவையானதை உன் கைகளில் வந்து சேர்ப்பதற்காக தான் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ கண்ணீர் விடுறதை விட்டுட்டு என் மேலே முழு நம்பிக்கை வை. உன்னுடைய வழி நிறைஞ்ச வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். உன்னுடைய குணம் சரியாக இருந்தாலே உன் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா உன்னுடைய ஒவ்வொரு கெட்ட குணமும் உனக்குள்ள ஒவ்வொரு நோயை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ. பெருமையோடும் ஆணவத்தோடும் கர்வத்தோடும் நீ நடந்துக்கிட்டீன்னா அது உனக்கு இதய நோய்களை உருவாக்கும். கவலைப்படுறதும் துயரப்படுறதும் வருத்தப்படுறதும் உனக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்கும். அழுகிறதும் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சு துக்கப்படுறதும் சுவாச நோய்களை உருவாக்கும். பயமும் சந்தேகமும் உன் சிறுநீரகத்தை சீரழிச்சிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. எரிச்சல் பட்டு கோபப்பட்டு கத்தும்போது உனக்கு அது கல்லீரல் நோய்களை உருவாக்கிடும். ஆனால் எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நீ இருந்தீனா அது எல்லா நோய்களையும் குணமாக்கிடுமே செல்லமே. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சிந்திக்கிறியோ அந்த சிந்தனைகளை பொறுத்து தான்
உன் சந்தோஷத்தையும் கவலையையும் வருத்தத்தையும் பொறுத்து தான் உன் உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பிகள் எல்லாம் வேலை செய்து நீ சந்தோஷமாக இருந்தினா நல்லபடியா இருக்கலாம். அப்படி இல்லாம கவலைப்பட்டு வருத்தப்பட்டு கோவப்பட்டினா இப்படி அமிலங்கள் தான் உன் உடம்ப கெடுத்துரும். எப்போதுமே அமைதியா மன நிம்மதியோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராகு. எப்போது தீரும்னு தெரியலைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாமே சரியாகிரும்ன்ற நம்பிக்கையில தானே உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. நீயே கஷ்டப்படுறன்னு தெரியாம இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில பல பேர் உனக்கு வேதனைகளையும் கஷ்டத்தையும் கொடுத்தாலும் அதை நினைச்சு நீ சோர்ந்து போக வேண்டாம். உனக்கான ஆறுதலாக இந்த சாயப்பா நான் இருந்து கூடுதல் சக்தியையும் உனக்கு கொடுப்பேனேன் செல்லமே. என்னையே சரணாகதி அடைஞ்ச நீ செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் நானே பொறுப்பாளனாக இருக்கேன். நீ நன்மை செஞ்சாலும் அது என்னதான் சாரும், நீ செய்யும் தீமைகளுக்கும் நானே பொறுப்பாளனாக இருக்கிறேன். அதனாலதான் இப்போதிலிருந்தே உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய சிந்தனைகளையும் நல்ல முறையில நல்ல விதமா மாத்தணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கேன். சில பேர் முன்ன போல இல்லாம வாழ்க்கையில மாறிட்டாங்க. சில பேர் நிறைய ஏமாற்றத்தை உனக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி மற்றவர்களுடைய மாற்றத்தாலும் ஏமாற்றத்தாலும் என் அன்பு குழந்தையான நீ வலியை தாங்கிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே நீ நிம்மதியா சந்தோஷமா வாழும்படி உன் வாழ்க்கையவே மகிழ்ச்சியானதாக மாத்தி தரப்போறேன். நீ தைரியமாக இரு என் தங்கமே. உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமா பலிக்கும். ஏன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். என் வார்த்தைகள் மேல நீ நம்பிக்கை வச்சு செயல்பட்டினா இந்த சாயப்பா உனக்கான நல்லதை மட்டுமே செய்வேன். உன் மனசுல நான் மட்டும் இருந்தா போதாது, நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களை செய்யணுன்ற சிந்தனையும் எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும். ஏண்டா இந்த வாழ்க்கையை வாழ்றோன்னு எதிர்மறை எண்ணங்களோட யோசிக்க வேண்டாம். இந்த வாழ்க்கைங்கிற உன்னுடைய புத்தகத்துல நிறைய சுவாரஸ்யமான பக்கங்கள் இனிமேதான் வரப்போகுது. உன் வாழ்க்கையில நீ படிக்க வேண்டிய பக்கங்கள் நிறைய இருப்பது போல இன்னும் நீ வாழ வேண்டிய சந்தோஷமான வாழ்க்கையும் நிறைய இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நீ பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சாலும் மற்றவங்க அப்படி யோசிக்காம மறுபடியும் மறுபடியும் உன் மனசு காயப்படும்படி தானே உன்னை தேடி வந்து புண்படுத்துறாங்க. அவங்களுக்கு உன் அன்பும் பாசமும் புரியாம உன்னை சங்கடப்படுத்தினாலும் கூடிய சீக்கிரம் இந்த நிலைமையை நான் சரி செய்கிறேன். நீ பொறுமையாக இருக்கணுமே செல்லமே. எவ்வளோ பெரிய புயலா இருந்தாலும் அது சில மணி நேரங்கள்ல கரை கடந்துடும். அதே போல எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அதை உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வச்சிருவேன்னு இந்த சாயப்பாவை நீ முழுசா நம்பலாம். கண்ணிமையை மூடி திறக்கிற நேரத்திலும் என்னுடைய அருளால உன் வாழ்க்கையில நல்லதே நடக்குமே செல்லமே. தாங்க முடியாத துயரத்துல இருக்கிற உனக்காகவே எல்லாத்தையும் சரி செய்ய நான் வந்துட்டேன். உன் கர்ம வினைகளையெல்லாம் கழிச்சு உனக்கான நற்பலன்களையும் நன்மைகளையும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில தரப்போறேன். நீ தளர்ந்து போகாதே என் தங்கமே. இனி எல்லாமே மாறும். உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் தரப்போறேன்.